வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க. நம்ம பணப்பையையும் வாஷிங்டன்ல இருக்கிற அதிகார சமநிலையையும் பாதிக்கிற ஒரு பெரிய கேள்வியை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். நாம தினமும் வாங்குற பொருள்கள் மேல வரி போடுற அதிகாரம் உண்மையில யார்கிட்ட இருக்கு? நீங்க எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்கு சமீபத்துல உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு ரொம்ப முக்கியமான ஒரு பதில சொல்லியிருக்கு. அது நம்ம பட்ஜெட்டையும் அதிகார மையத்தையும் நேரடியா பாதிக்குது. முதல்ல இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். அப்புறம் கோர்ட்ல என்ன நடந்தது, கடைசியா சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொன்னாங்க, அதனால நமக்கு என்ன பாதிப்புன்னு வரிசையா பார்க்க போறோம். கதை இங்கதான் ஆரம்பிக்குது. நாட்டோட பாதுகாப்புக்கு ஆபத்து இருக்கு. முக்கியமா போதைப்பொருள் கடத்தல், வர்த்தக பற்றாக்குறையெல்லாம் பெரிய பிரச்சனைன்னு சொல்லி பிரசிடென்ட் ஒரு தேசிய அவசர நிலையா அறிவிக்கிறார். பாருங்க, 2025ல தான் இது நடக்குது. அப்போ இருந்த பிரசிடென்ட் IFEPA அன்னு ஒரு சட்டத்தை கையில எடுக்கிறாரு. அது ரொம்ப பழைய சட்டம், 1977ல வந்தது. அத வச்சு கனடா, மெக்சிகோ, சீனாலேந்து வர்ற பொருள்கள் மேல திடீர்னு வரியை ஏத்திடுறாரு. இதனால சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்க சில மாநிலங்கள்லாம் கொந்தளிச்சு போய் இது அநியாயம், பிரசிடென்ட் இப்படி பண்ண முடியாதுன்னு கோர்ட்டுக்கு போறாங்க. யோசிச்சு பாருங்க, எப்பவோ போட்ட ஒரு சட்டத்தை வச்சு ஒரே நாள்ல நம்ம வாங்குற எல்லா பொருளோட விலையும் மாத்திட்டாங்க. இது ஒரு பெரிய சட்ட போராட்டமா மாறுச்சு. இது வெறும் 2 தரப்புக்கு நடுவுல நடந்த கேஸ் இல்ல. அமெரிக்க ஜனாதிபதியோட அதிகாரத்துக்கும் அரசியல் சாசனம் பார்லிமெண்ட்டுக்கு, அதாவது காங்கிரஸ்க்கு கொடுத்த அதிகாரத்துக்கும் நடந்த ஒரு நேரடி மோதுதல்னே சொல்லலாம். இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, பெரிய கம்பெனிகள்லாம் இல்ல. இந்த புது வரிகளால தங்களோட வியாபாரமே போயிடும்னு பயந்த சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க தான். இங்கதான் விஷயமே இருக்கு. 2 பக்கமும் என்ன வாதாடுனாங்க? பிரசிடென்ட் தரப்புல அந்த IEPA சட்டம் இறக்குமதியை ஒழுங்குபடுத்த அதிகாரம் கொடுக்குது, வரி போடுறதும் ஒரு வகையான ஒழுங்குபடுத்துறதுதான்னு சொன்னாங்க. ஆனா எதிர்த்தரப்பு, அட நில்லுங்க, அரசியலமைப்பு ரொம்ப தெளிவா வரி போடுற அதிகாரம் காங்கிரஸ்க்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுதுன்னு வாதாடுனாங்க. அப்போ கேள்வி இதுதான், 1977ல வந்த ஒரு சட்டத்துல இருக்கிற 2 வார்த்தை அரசியலமைப்பையே மாத்தி எழுத முடியுமா? இதை இன்னும் அழுத்தமா சொல்ல, எதிர்த்தரப்பு நாட்டு நிறுவன தந்தையர்களில் ஒருவரான ஜேம்ஸ் மாடிசனோட வார்த்தைகளே மேற்கோள் காட்டினாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களோட பணப்பைய திறக்கிற சாவி காங்கிரஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு தெளிவா சொல்லியிருக்காரு. அதாவது வரி போடுற அதிகாரம் ஒரே ஒருத்தர் கையில போயிடக்கூடாதுன்னு அப்பவே யோசிச்சிருக்காங்க. சரி, 2 பக்க வாதத்தையும் கேட்டோம். இப்போ இந்த பெரிய இழுபறிக்கு உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுச்சுன்னு பார்க்கலாமா? தீர்ப்பு ரொம்ப நேரடியாவும் எந்த குழப்பமும் இல்லாம இருந்துச்சு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, அந்த IEPA சட்டம் ஜனாதிபதிக்கு வரி போடுற அதிகாரத்தை குடுக்கல. அவ்வளவுதான், முடிஞ்சது. இந்த முடிவுக்கு வர்றதுக்கு நீதிபதிகள் முக்கிய கேள்விகள் கோட்பாடுன்னு ஒரு சட்ட கருத்தை பயன்படுத்தினாங்க. அது என்னன்னா, ரொம்ப சிம்பிள். நாட்டுக்கு பொருளாதார ரீதியாவோ அரசியல் ரீதியாவோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு அரசு அமைப்பு முடிவெடுக்கணும்னா அதுக்கு காங்கிரஸ் ரொம்ப தெளிவா எழுத்துப்பூர்வமா அனுமதி கொடுத்திருக்கணும். சும்மா ஏதோ ஒரு சட்டத்துல மறைமுகமா இருக்குன்னு சொல்லி முடிவெடுக்க முடியாது. இத விளக்க அவங்க ஒரு அருமையான உதாரணத்தையே சொன்னாங்க. காங்கிரஸ் எலி நுழையிற பொந்துக்குள்ள யானைய மறைச்சு வச்சிருக்காதுன்னு சொன்னாங்க. அதாவது வரி போடுறதுங்கிறது ஒரு யானை மாதிரி பெரிய விஷயம். அத போய் ஏதோ ஒரு சின்ன தெளிவில்லாத வார்த்தைக்குள்ள மறைச்சு வச்சிருப்பாங்களா என்ன? நிச்சயமா இல்ல. அவங்களோட பெரும்பான்மை தீர்ப்புல இன்னும் சில விஷயங்களை தெளிவுபடுத்தினாங்க. முதல்ல, அந்த IEPA சட்டத்துல எங்கேயுமே வரிங்கிற வார்த்தையே இல்ல. 2வது, ஒழுங்குபடுத்துறது வேற, வரி போடுறது வேற. 3வது, இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் காங்கிரஸ் வரி போடுற அதிகாரத்தை யாருக்காவது கொடுத்திருக்கோ அப்பெல்லாம் ரொம்ப தெளிவான சட்ட வரம்புகளோட தான் கொடுத்திருக்கு. கடைசியா, இந்த சட்டம் கிட்டத்தட்ட 50 வருஷமா எந்த பிரசிடென்ட்டும் இப்படி ஒரு பெரிய வரிய போட இந்த சட்டத்தை பயன்படுத்தவே இல்ல. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸோட நோக்கம் அதுவா இருக்க வாய்ப்பே இல்லையான்னு முடிவுக்கு வந்தாங்க. ஆனா இந்த தீர்ப்பை எல்லா நீதிபதிகளும் ஏத்துக்கல. மாறுபட்ட கருத்து சொன்ன 3 நீதிபதிகளோட வாதமும் ரொம்ப வலுவானதாவே இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வர்த்தகத்துல ஒதுக்கீடு தடை மாதிரியே வரியும் ஒரு சாதாரணமான பாரம்பரியமான கருவிதான், அதுவும் இறக்குமதியை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேதான் 2 தரப்புக்கும் இருக்கிற அடிப்படை பார்வை வேறுபாடு தெரியுது. பெரும்பான்மை நீதிபதிகள் வரி போடுறத ஒரு தனிப்பட்ட ஸ்பெஷல் அதிகாரமா பார்த்தாங்க. ஆனா மாறுபட்ட கருத்து சொன்னவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஜனாதிபதிக்கு ஒரு பொருளை நாட்டுக்குள்ளே வரவிடாம முழுசா தடை செய்ய அதிகாரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை விட குறைவான ஒரு நடவடிக்கையான வரி போடுறதுக்கு மட்டும் அதிகாரம் இல்லைன்னு சொல்றது என்ன நியாயம்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ தூரம் பேசிட்டோம். இந்த பழைய சட்டத்தை பத்தின உச்சநீதிமன்ற தீர்ப்பால நாட்டுக்கும் நமக்கும் என்னதான் ஆகப் போகுது? இது ஏன் இவ்ளோ முக்கியம்?
இந்த தீர்ப்பு அமெரிக்க அரசியலமைப்போட ஒரு முக்கியமான அடிப்படைய, அதாவது அதிகார பிரிவினை கொள்கைய ரொம்ப வலுவா உறுதிப்படுத்துது. குறிப்பா பண விஷயங்கள்ல, அதாவது வரி விதிப்புல முழு அதிகாரமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கிட்ட தான் இருக்குங்கிறத ஆணித்தரமா சொல்லுது. அப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இனிமேல் வர்ற எந்த ஜனாதிபதியா இருந்தாலும் புதுசா ஒரு வரி போடணும்னா நேரடியா காங்கிரஸ் கிட்ட போய் தெளிவான அனுமதி வாங்கணும். அவசர காலத்தையோ வெளிநாட்டு கொள்கையோ காரணம் காட்டி அவங்களா தன்னிச்சையா வரி போட முடியாது. கடைசியா இது நேரடியா நம்மள பாதிக்குது. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வர்ற பொருள்களோட விலையை யார் தீர்மானிக்கிறாங்கன்னு தெளிவுபடுத்தியிருக்கு. அதனால நம்ம பட்ஜெட்லயும் இது தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வழக்கு ஒரு முக்கியமான கேள்விக்கு விடை சொல்லியிருக்கு. ஆனா அது நம்ம முன்னாடி இன்னும் ஒரு பெரிய கேள்விய வைக்குது. ஒரு நெருக்கடியான நேரத்துல அதிகாரம் யார் கையில இருக்கணும்? வேகமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி கையிலயா, இல்லனா நிதானமா விவாதிச்சு முடிவெடுக்கிற காங்கிரஸ் கையிலயா? இது அமெரிக்க ஜனநாயகத்தோட மையத்துல எப்பவுமே இருக்க போற ஒரு கேள்வி.